குருவே சரணம், குருவே போற்றி, கந்தகுருவே சரணம். சேவல்கொடி வேலவன் துணை. நம்முடைய சேவல்கொடி வேலவன் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ அப்போ தான் நாமளும் அந்தளவுக்கு கொடுக்க முடியும். விரைவில் நம் சேனலில் இரவு ஒரு 9 மணி to 10 மணி லைவ் பலன் கூறும் நிகழ்ச்சியும் கூட ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அது விரைவில் வரும் நண்பர்களே. இப்போது ராகுவை பற்றி பேசுகிறோம். ராகு கோட்சாரத்தில் என்ன செய்வார்? ரைட். ராகு எந்த மாதிரி ஒரு பலன்களை ஒரு ஜாதகத்திற்கு தரப்போகிறார்? ஒரு ஜாதகத்திற்குங்கிறத விட ஒரு ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பலனை ராகு தரப்போகிறார்? முதலில் ஒரு ஜாதகத்தில் ராகுவின் தன்மை நன்றாக இருக்க வேண்டும் நண்பர்களே. ஒரு ஜாதகத்தில் ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும். அது ஏங்க ராகு மட்டும் நல்ல நிலைமையில் இருக்கணும்? மற்ற கிரகங்களுக்கு இது தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ராகு தான் அடுத்த கட்ட வளர்ச்சி. நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும்னா கட்டாயம் ராகுவின் பங்கு அங்கே முக்கியமாக இருக்கணும். ராகுவின் பங்கு அங்கே இருந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவீங்க. ராகு நல்லா இருந்தால் உங்கள் ஜாதகம் நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். ராகு கெட்டு போய்விட்டால் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுவின் தன்மை கெட்டு போய்விட்டால் நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதில் சற்று கடினம் ஏற்படுகிறது. அப்போ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ராகு மட்டும்தான் காரணமா என்றால் கிடையாது. இன்னும் கிரகங்கள் இருக்குது. ஆனால் ராகு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். ஏன் ராகு முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னா, பொதுவாக காலபுருஷ தத்துவத்தில் 1 லக்னம், அதான் மேசம். ஏன் மேசத்தையே பேஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வாய்ப்பாடு. மேசத்துலேருந்து ஒரு கணக்கு அப்படின்னு ஒரு கணக்கு. மேசத்தில் 2ல் உச்சமாவது ராகு தான். 2ஆம் இடத்தில் உச்சமாக கிரகம் சந்திரன், அப்புறம் ராகு. இப்போ ராகுவும் 2ல் தான் உச்சமாகிறார். அது ஏன் வெற்றிக்கு முழு பங்கு ராகு தருவார்? 3, 7, 11 இதில் ராகுவின் நட்சத்திரங்கள். 3ஆம் இடம் வீரியம், விஜயம், வெற்றி. வீரியம்னா உங்களுக்கு புரியும். விஜயம் அப்படின்னா வெற்றி அடைகிறது. விஜயம்னா நம்ம ஒரு முன்னேற்றத்துக்கு போகிறது. வெற்றி, அந்த விஜயத்தில் வெற்றி. இப்போ 3, 7, 11 ராகுவின் நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் 3, 7, 11 சிறப்பாக இருந்தாலும் ராகு நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அந்த ஜாதகர் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்வார். இதோ நண்பர்களை, மேச ராசியின் பதிவுகள். போன தடவை ராகு கோட்சார ராகு உள்ளே வந்த உடனேயே, அதாவது இந்த வருஷம் இப்போ பாதிக்கு வந்துட்டார். சதயத்துக்கு ராகு வந்துட்டார். இது வரைக்கும் போராட்டாதியில் இருந்ததிலிருந்து ராகுவோட பங்கு என்ன? கடந்த ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடி சதயத்துக்கு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடியிலேருந்து ராகுவின் பங்கு என்ன? மேசத்துக்கு ராகு எந்த மாதிரி ஒரு பலனை செய்திருப்பார்? இந்த வருடம் மேச ராசிக்கு ராகு கும்பத்தில் போராட்டாதி நட்சத்திரத்தில் நுழைஞ்ச உடனேயே ஃபஸ்ட்டு அவர் செய்ய வேண்டியது செஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். செய்ய வேண்டியதுங்கிறத விட்டுட்டு செஞ்சது என்ன அப்படின்னு தான் சொல்லணும். சதயத்தில் இருந்தால் தான் செஞ்சிட்ருக்கிறது. அபிட்டத்துக்கு வரப்போ செய்ய போகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ போராட்டாதியில் இருந்த ராகு என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னு பார்த்தா, மேச ராசிக்கு 9, 12 இயக்கியிருப்பார். 9ஆம் இடம் கோவில் குளம், புண்ணிய ஸ்தல யாத்திரைகள். 12ஆம் இடம் விரயம், தூக்கம் கெடுதல். அது என்னங்க தூக்கம் கெடுதல்? 12ஆம் இடம் தான் போக பாக்கியம். மேச ராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானத்தில் ராகு வந்திருக்கிறார். அப்போது வந்த உடனே ஃபஸ்ட்டு அவர் புரட்டாதிக்குள்ளே வந்த உடனே செஞ்ச வேலை என்னென்னா 9, 12 சிறப்பாக இயக்கியிருப்பார். 9, 12ன்னா கோயிலுக்கு போகாத மேச ராசிக்காரங்க, மேச ராசியே வச்சுக்கோங்க, மேச ராசிக்காரங்க கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க. கோயிலுக்கு போனவங்களாக இருந்தால் கட்டாயம் தெய்வ நம்பிக்கை சற்று குறைந்தே போயிருக்கும். தன் தந்தையை நினச்சி கவலைப்பட்டிருப்பாங்க. கோயில் குளம் புண்ணிய ஸ்தல யாத்திரைகள், ஏதாவது லாங் டூர் மாதிரி கோயிலுக்கு அதிகமாக போவாங்க, போயிட்டு வந்திருப்பாங்க.
புதுசாக கட்டல் வாங்கிறது. 12ஆம் இடம் தூக்கம். தூக்க பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். தூக்கத்தில் பெரிய ஒரு தடை. நைட்டு தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 9ஆம் இடம் புதிய குருநாதர்கள் கிடைத்திருப்பார்கள். புதுசாக யாராவது ஆலோசனை கேட்குறது, சில பேருக்கு ஜோதிடம் கற்றுக்கிற ஆர்வம் வர்றது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தியிருப்பார். அப்போ இந்த ஜாதகத்தில் சில ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல வந்த ராகு, அதாவது லக்கணத்துக்கு ராசிக்கு 11இல் வந்த ராகு 9, 12 குடைவன் சாரத்தில் போகும்போது இங்கே ஒரு ஜாதத்தில் 2, 3, 7, 8 இருந்தால் திருமணம் பிரச்சனைங்கிற அமைப்பு ஒரு ஜாதக சுய ஜாதத்தில் இருந்திருந்தால் கட்டாயம் அந்த ஜாதகம் அப்போ கேள்வி 2ஆம் திருமணம் கிடைக்குமான்னு ஒரு எண்ணத்தை நோக்கி போயிட்டுருக்கும். புதுசாக அவங்க புதிய முயற்சிகள் அதிகமாக இருக்கும். 3, 7, 11 அவங்க வீட்டுக்கு 2 வீலர் வாங்குகிற விஷயம், ஏர் கூலர், ஏர் கண்டிஷன், ஃபேன் இதெல்லாம் வாங்குகிற அமைப்பு தந்திருக்கும். புதுசாக வளையல், காப்பு இதெல்லாம் பெண்கள் வாங்கியிருக்கக்கூடிய அமைப்பு தரும். ஆண்கள் 2 வீலர் சார்ந்த விஷயம், 2 வீலர் சர்வீஸுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம். 2ஆம் இடத்துக்கு அந்த ராகு 10க்கு போகிறப்ப தொழில் மீது ஒரு அளவு கடந்த ஞானம், வருமானம் பண்ணி எப்படியாவது தொழில் பண்ணணும், ஏதாவது தொழில் செய்யணுங்கிற எண்ணத்தை அவர் கட்டாயம் கொடுத்துருப்பார். அவங்க குடும்பத்தில் கர்மா சார்ந்த விஷயங்கள், நான் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அவங்களுக்கு புரிய நினைக்கிறேன், நான் மறைமுகமாக தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பயம் மனசுக்குள்ளே ஓடி இருக்கும். மூத்த சகோதரன் இருந்தால் சகோதரருடன் கருத்து வேறுபாடு, மூத்த சகோதரன் சகோதரி குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள், அதில் சண்டை சச்சரவு ஏற்படும். இப்போது குழந்தைகளை பற்றின கவலை, குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்குது, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இப்போ குழந்தையை பற்றின ஒரு பெருங்கவலையை கொடுத்துருப்பார். குழந்தை நல்லா படிக்கலை, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கொடுத்துருப்பார். இப்போ திருவண்ணாமலை போகணுங்கிற எண்ணம் கட்டாயம் வந்திருக்கும். அதே மாதிரி மேலே உயரமான இடம், வீட்டில் வீடு மாற்றுறது, மாடி வீடு கட்டுறது, இல்லை வீட்டுக்கு மேலே மாடி மேலே மாடி கட்டலாம், இல்லை மாடி வீடு அமையிறது. சில பேர்த்துக்கு வீடு அமையிறதே பிரச்சனையாக இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனையை கொடுத்துருப்பார். 12ஆம் இடம் விரயம், குரு நகை, பெரும் பண இழப்பு, நகை சார்ந்த விஷயத்தை ஒரு கொடுத்துருப்பார். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் தொடர்பான ஒரு நிகழ்ச்சி, கூட்டுறவு வங்கி, பேங்க் அக்கௌண்ட்டு, பாஸ்புக் இதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருப்பார். கடன் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெருங்கவலையை கொடுத்துருப்பார். விரயம் விரயம் விரயம், போகாத கோயில் இல்லை, கும்பாபிஷேகம் நிறையா பார்க்க என்ன ஏற்பட்டாலும் எவ்வளவு கோயிலுக்கு போனாலும் நம்ம பிரச்சனை தீர மாட்டேங்கிற எண்ணத்தை கட்டாயம் கொடுத்துருப்பார். 11 பாதகத்தில் வந்த ராகு தன்னுடைய வெற்றிக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிற விஷயத்தை என்னதான் காரணம், ஏன் அவ்வளோ தடைன்னு அவங்கள மனசை நோக்கி ஓட வச்சுருக்கும். ஏன்னா பாதகத்தில் ராகு இருக்குது. அவங்க ஆசையெல்லாம் எப்படி இருக்கும், இப்போ பெருசாக இருக்கும், நடக்குமா நடக்காது. இதே சில இடத்துல தேவையில்லாத விஷயங்களை அவங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ அவங்க ஜாதத்தில் 3, 7, 11 வலுத்திருந்தால் தேவையில்லாத கம்யூனிகேஷன் அவங்க லைஃப்பில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தரும். அதில் கவனம் தேவை நண்பர்களே. தாய்க்கு மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும். தன் தாயாருக்கு மருத்துவ செலவு, உடல்நலச் செலவு, தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். இந்த வீட்டில் இருக்கவே முடியல, வீட்டில் நிம்மதியே இல்லை, வீட்டில் என்ன இருக்குது, இந்த வீட்டில் ஏதாவது காற்று கருப்பு இருக்கா, பேய் இருக்குதா, பில்லி சூனி இருக்குதாங்கிற எண்ணம் கட்டாயம் வந்திருக்கும். வீடு மாற்றி பார்க்கலாமா, வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ஒரு மனசு சார்ந்த விஷயங்கள், மனசு கண்டிப்பாக ஒரு பெரிய வெக்ஸான நிலைமை கொண்டு போயிருக்கும். இப்போ அவங்க வீட்டில் கழிவறை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். கழிவறை சுத்தம் பண்ணலாம். கழிவறை மட்டுமல்ல நண்பர்களே, இந்த பெண்களாக இருந்தால் சிங்கு தொட்டி பைப்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கழிவு தான். அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உருவாகும். இவங்களுக்கே மலக்குடல் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைக்கு உண்டாகும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு எதிர்பார்ப்பு, ரொம்ப எதிர்பார்ப்பு, குழந்தைய நினச்சி டென்ஷன் ஆகணும். கண்டிப்பாக குழந்தை சார்ந்த விஷயத்தினா மன உளைச்சல், வேதனை அதிகம் உண்டு. 3, 7, 11 இயங்குறங்காட்டிக்கு பேங்க் சார்ந்த விஷயங்கள் ஒரு தடை தாமதம் ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த பேங்க்கே கார்னர் பேங்க்காக இருக்கலாம். லோன் அப்ளை பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இல்லைனா இவங்க அக்கௌண்ட்டில் பணம் எவ்வளோக்கு எவ்வளோ வச்சுருந்தாங்களோ இப்போ அத்தனை அக்கௌண்ட்டு கிளியராக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், தடை தாமதத்தை கொடுத்துருக்கும், அதில் பணமே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இதே ஒரு காலேஜ் படிக்கிற பையனாக இருந்தால் கட்டாயமாக அவங்க பெற்றவங்ககிட்ட இப்போ செல்ஃபோனால் அவங்க தன் குழந்தைய நினச்சி வேதனைப்படுவாங்க. செல்லை கையில் வச்சுருக்குது குழந்தைன்னு சொல்லி டென்ஷன் ஆகக்கூடிய நிலைமையை தரும். புதுசாக சைக்கிள் வாங்கக்கூடாது, சைக்கிளோடு போய் குழந்தை கீழே விழுகிறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அந்த குழந்தைக்கு நடந்து கொண்டே இருக்கும். மனசில் ஒரு பெரிய நிம்மதி இல்லை. கணவருக்கு கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கணவன் அல்லது மனைவிக்கு தன் குலதெய்வ கோவில் மேலே பெரிய ஆசை வரும். கணவன் மனைவி உறவில் இருந்த, அதாவது வாழ்க்கை துணை, மேச ராசி யார் இருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கை துணையோட
மூத்தவங்க இருந்தால் அவங்க கூட கருத்து வேறுபாடு ஏற்படும். அவங்களுக்கு மருத்துவ செலவு, விரயம், நஷ்டம் அதெல்லாம் கொஞ்சம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அவங்களே குலதெய்வ கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கும். வேலை இல்லாத ஒரு அமைப்பு கொடுத்துருக்கும் கணவனுக்கு. வேலை சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். வயிறு சார்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட், வயிற்றுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு போகக்கூடிய அமைப்பு தந்திருக்கும். செயின், நகை சார்ந்த விஷயத்தில் சற்று அவங்க கணவர் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு தருது. இதெல்லாம் மேச ராசிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். தன் மாமியார் இருந்தால் தன் மாமியார் மீது தீராத ஒரு கவலை, மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, மாமியாரை பற்றி ஒரு பெருங்கவலை ஏற்பட்டிருக்கும். இவங்களுக்கே தூக்கம், முதலே சொல்லிட்டோம், தூக்கம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். மாமியாருக்கு தன் வருமானம் சார்ந்த பிரச்சனையில், இப்போ மாமியார் ஏதாவது வருமானம் பண்ணிட்டு இருந்தாங்க, வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலைக்கு போக முடியலங்கிற ஒரு சூழலை உருவாக்கும். மேச ராசிக்கு இப்போ குலதெய்வ கோவிலுக்கே போக முடியாத சூழல் உருவாகும். குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல, தடை தாமதத்தை கொடுக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மனசில் ஒரு பெருங்கவலை இருக்கும். இல்லைன்னா இப்போ தான் கும்பலாக ட்ராவல்ஸ், டூர் சார்ந்த விஷயங்கள் போயிட்டு வந்திருப்பாங்க. அப்படி போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு பிரச்சனையாகிற மாதிரியே தெரியும். சில பேருக்கு கடன் ரொம்ப டைட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கடன் அடையும் நண்பர்களை, கவலைப்பட தேவையில்லை. கடன் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் கடன் அமையும். வேலையில் இடமாற்றம், வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு இடமாற்றம் தரக்கூடிய அமைப்பு. குழந்தை இல்லாத மேச ராசிக்கு குழந்தை கிடைக்கும் காலம். திருமணமாகி குழந்தையே இல்லை, அப்படி குழந்தை இல்லாதவங்க இப்போ குழந்தை கிடைக்கும் காலம். சில பேர்த்துக்கு டெஸ்ட் டியூப் பேபிக்கு போகிற அமைப்பையும் கூட இந்த ராகு தருகிறார். இப்போ குழந்தை இல்லை, டெஸ்ட் டியூப் பேபிக்கு போனால் குழந்தை கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தையும் தருகிறார். இவங்களுக்கு சகோதரன் சகோதரி இருந்தால் அவங்க குடும்பத்தில் இந்த வளகாப்பு நிகழ்ச்சி, இந்த சொன்ன குழந்தை பிறப்பு, அதன் சார்ந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். குழந்தை சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கவலை வேதனையை கொடுத்துருக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியாமல் போகிறது, அந்த மாதிரி ஒரு சம்பவங்களை கொடுத்துட்ருக்கோம். வீட்டுக்கு, தாய்க்கும் வீட்டுக்கும் சார்ந்த விஷயங்கள் செலவாகும். 6ஆம் இடம், நோய்க்கு மருத்துவ செலவு கட்டாயம். இப்போ மேசராசி சிக்கிக்கிட்டு இருக்கிறது 2 விஷயந்தான் நண்பர்களே. ஒன்றா கடன், இல்லைன்னா மருத்துவ செலவு, இல்லைன்னா வேலை இல்லை. இந்த 3 தாண்டி மேசராசி இருக்கவே இருக்காது. கட்டாயம் இதில் சிக்கி லாக் பண்ணியிருக்கும். போன வருஷத்தை இருந்த விட இந்த வருஷம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிருச்சு. இருந்தாலும் இந்த வருஷத்தில் இந்த டைட் ஷெட்யூல் வந்து மேசம் மீளாமல் கஷ்டப்பட்டு இருக்கும் நண்பர்களே. மேச ராசிக்கு பலன் சொல்லியிருக்கோம். இந்த கோட்சார் ராகு வந்ததுலேருந்து மேசத்துக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லியிருக்கோம். இதற்கு நீங்கள் தரப்போகிற ஆதரவை வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்டில் கண்டிப்பாக பதில் வரணும். பதில் வந்ததுன்னா அடுத்து ரிஷபராசிக்கும் 12 ராசிக்கும் சொல்லலாம்னு நினைக்கிறோம். இது நீங்கள் தர கமெண்டை பொறுத்து நண்பர்களே. இருக்குதா இல்லையா, இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் இந்த மேச ராசிக்கு சொல்லியிருக்கோம். இப்போ புதுசாக காதல் வந்திருக்கும் படிக்கிற பசங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் வந்திருக்கும். காதல் திருமணம் அப்படிங்கிறோன்னா அவங்க குடும்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது நண்பர்களே. இதெல்லாம் நீங்கள் தரப்போகிற பதிவு வச்சு மீண்டும் ரீசர்க்குலேஷனில் மேசம் வரும். 12 ராசிக்கு முடிச்சுட்டு மீண்டும் இன்னொரு தடவை மேசத்துலேருந்து வருவோம். நீங்கள் எந்தளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் மேசராசிக்கு அடுத்தடுத்த பலன்கள். நன்றி நண்பர்களே. நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். அதே போல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பட்டன் அனுப்பி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் வேண்டும் நண்பர்களே.